ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிந்தித்து பாரு செல்வந்தன் ஆகு அந்த புத்தகத்தினுடைய 15வது அத்தியாயம். அச்சம் தரும் 6 பிசாசுகளை தந்திரமாக வெல்வது எப்படி அப்படின்றதுல 6 அடிப்படை அச்சங்களை பற்றி நிறைய சொல்றாங்க இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வறுமை அப்படின்ற அச்சம் எப்படி, அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி எப்படி கடந்து வரணும் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி இதற்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். இப்போ விமர்சனம் எனும் அச்சம் அப்படின்றதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்க்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, விமர்சனம் பற்றிய அச்சம். மனித சமுதாயம் இந்த அச்சத்தை முதலில் எப்போது சந்தித்தது என்று தெரியவில்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த உணர்வு மேலான நிலையில் அவனிடம் இடம் பெற்றுள்ளது. அரசியல் ஒரு தொழிலாக மாறிய காலத்தில் இந்த அச்சம் தோன்றியிருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். இன்னும் சிலரோ பெண்கள் விதவிதமான ஆடைகளால் தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டிக்கொள்ள ஆரம்பித்த போதிலிருந்துதான் தோன்றியிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஆசிரியர் ஒரு நகைச்சுவையாளரோ அல்லது தீர்க்கதரிசியோ அல்ல. என்றாலும் எப்போது மனிதன் அடுத்தவனின் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பினானோ அப்போதிலிருந்தே தனது கனவை நியாயப்படுத்துவதற்காக அடுத்தவனின் குணநலன்களை விமர்சிக்கும் பழக்கத்தை மேற்கொண்டிருக்கலாம் என்று கருதுகிறார். அடுத்தவன் பொருளை களவாடுவது மனிதனின் பரம்பரை இயல்பாகும். யாரிடம் திருடினானோ அவன் மீது விமர்சனம் வைப்பது திருடனின் இயல்பாகும். அரசியல்வாதிகளை பாருங்களேன், தங்களின் நல்லியல்புகளை சொல்லியா பதவிக்கு வருகிறார்கள்? தம் எதிரிகளின் மீது சேற்றை வாரி இறைத்தல்லவா வெற்றி பெறுகிறார்கள். விமர்சனத்திற்கு வெவ்வேறு வடிவங்கள் உண்டு. பெரும்பாலானவை அற்பமானவை, மிகச் சாதாரணமானவை. உதாரணத்திற்கு, ஒருவன் தலையில் வழுக்கை விழுந்து இருப்பதற்கு காரணம் விமர்சனத்திற்கு அவன் அஞ்சுவதே. ஆனால் உண்மையான காரணம் அழுத்தமாக அணியப்படும் தொப்பிகள் தலைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை தடுத்து விடுவதே ஆகும். யாரும் தொப்பிகளை விரும்பி அணிவதில்லை. அடுத்தவர்கள் அணிவதால் தாங்களும் அணிகிறார்கள். மற்றவர்களைப் போல தானும் செய்யவில்லை என்றால் தன்னை விமர்சனம் செய்வார்களோ என்ற பயத்தினால் அவன் அதை செய்கிறான். ஆனால் பெண்களுக்கு தலையில் வழுக்கை விழுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தொப்பிகளை அழுத்தமாக அணிவதில்லை. அவர்கள் தொப்பி அணிவதற்கு ஒரே காரணம் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதே ஆகும். ஆனால் பெண்கள் விமர்சனத்திற்கு அஞ்சுவதில்லை என்று அர்த்தமில்லை. ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் என்று கருதும் எந்த பெண்ணையாவது 1890 வருடத்திய தொப்பியை அணிந்து கொண்டு இப்போது நடந்து செல்லும்படி கூறுங்கள், செய்கிறார்களா பார்க்கலாம். விமர்சனத்தின் மீதான பயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்களின் ஆடை வடிவமைப்பாளர்கள் முக்கியமானவர்கள். ஒவ்வொரு பருவ காலத்திலும் புதிதான பாணியில் ஆடைகளில் மாற்றம் கொண்டு வருகிறார்கள். இந்த பாணிகளை நிர்ணயிப்பது யார்? நிச்சயமாக வாங்குபவர்கள் அல்ல, தயாரிப்பாளர்களே. அவர்கள் ஏன் அடிக்கடி பாணிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள்? அப்போதுதானே அதிக ஆடைகளை விற்க முடியும். அதே காரணத்தில்தான் மோட்டார் வண்டிகளை தயாரிப்பவர்கள் அடிக்கடி மாடல்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த ஒருவனும் சமீபத்தியது அல்லது மாடல்களை ஓட்டிச் செல்ல விரும்புவதில்லை. உண்மையில் அவனிடம் இருந்த பழைய மாடல் வண்டி இதைவிடவும் சிறந்ததாக இருக்கலாம். வாழ்க்கையின் மிகச்சிறிய விஷயங்களிலும் கூட மற்றவர்கள் என்ன சொல்லி விடுவார்களோ என்ற விமர்சனத்தின் பேரிலேயே மக்கள் இயங்குகிறார்கள் என்பதை விவரித்திருக்கிறோம். இப்போ நீங்கள் இதில் நம்ம பார்த்தது இந்த ஆடைக்கும் தொப்பிக்கும் இந்த வண்டிக்கு இதுக்கெல்லாம் என்னடா நம்ம செல்வம் சேர்க்கறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போ தான் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி தான். ஒரு உதாரணத்தோட அந்த உதாரணத்திற்கும் நம்ம செல்வத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பாட்டிலும் யோசிச்சிருப்போம். பட் எல்லா பாட்டும் லைனாக கேட்டுட்டு வரவும் உங்களுக்கு தெரியும். எல்லா அத்தியாயத்திலையுமே எந்த மாதிரி செல்வத்தோட தொடர்பு படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை அந்த செல்வத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றது தெரியும். நம்மளே எத்தனை பேர் அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ, இவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி விமர்சனத்திற்கு அஞ்சியே நிறைய பேர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. பட் ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, அவன் அதை சொல்லிடுவானோ, இவ அதை சொல்லிடுவானோ, புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த மாதிரி நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விமர்சனத்திற்கு பயந்து நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நாம் எப்படி கடந்து வரணும் அப்படின்றது தான் இந்த பார்ட்டில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மனித உறவுகளின் மீது இந்த விமர்சனம் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். உதாரணத்திற்கு, மன முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது சராசரியாக வயது 35 முதல் 40க்குள் உள்ளவர்கள். அவனது மனதிற்குள் உள்ள சிந்தனைகளை உங்களால் படிக்க முடிந்தால் சில 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் இடையில் நிலவி வந்த பெரும்பாலான தத்துவங்களையும் கொள்கைகளையும் அவன் எவ்வாறு சற்றும் நம்புவதில்லை என்றும் அதிலிருந்து எவ்வாறு மாறிவிட்டான் என்றும் தெரிந்து கொள்வீர்கள். வெளிப்படையாக சொல்லும் துணிச்சல் உள்ள
மனிதனை நீங்கள் காண்பது கடினம். மிகவும் வற்புறுத்தினால் அவன் துணிந்து பொய் சொல்லுவான். கல்வியும் அறிவியலும் பரவாது இருந்த பழங்காலத்தில் நிலவிய மனிதனை தன் கட்டுக்குள் வைத்திருந்த மத சார்புள்ள கருத்துக்களை தன்னால் இப்போது நம்ப முடிவதில்லை என்ற உண்மையை அவன் சொல்ல மாட்டான். பழங்காலத்தில் மதம் சம்பந்தப்பட்ட கதைகளை நம்புவதில்லை என்ற உண்மையை சொல்வதற்கு இன்றைய சராசரி மனிதன் ஏன் தயங்குகிறான்? இதற்கு விடை அவனை மற்றவர்கள் விமர்சிப்பார்கள் என்ற அச்சமே. பேய் பிசாசுகள் இல்லை என்று சொன்னதற்காக ஆண்களும் பெண்களும் கொளுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரியான மனநிலையை நாம் பரம்பரையாக பெற்றிருக்கிறோம். ஆகவே விமர்சனங்களுக்கு அஞ்சுகிறோம். ஏனெனில் விமர்சனங்கள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டன. இன்றும் கூட இதே நிலைமை சில நாடுகளில் நிலவுகிறது. என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்றேன். அதாவது விமர்சனத்துக்கு பயந்து என்னாச்சு அப்படின்னா, ஒரு தடவை நான் இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க பெரிய பெரிய காலேஜில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ தட் எனக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. நம்ம பேசும்போது ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, நம்ம சொல்லக்கூடிய நான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து அங்கே சம்பந்தமாக அங்கே இருந்த கருத்துக்கு நான் சொல்கிற கருத்து வந்து ஏதாவது வித்தியாசமாக இருக்குமோ, ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நினச்சி நான் பேசாமல் இருந்தேன். பட் அந்த வித்தின் 5 செகண்ட் கூட இருக்காது, வேற ஒரு பையன் சேம் நான் நினச்ச தாட்ஸே, பட் அவங்களுடைய ஃப்ளூயன்சி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் என்னுடைய தாட்ஸ் சேம் அதே தாட்ஸ் தான் வந்து அந்த பையனும் சொன்னான். பட் அவன் செலக்ட் ஆனான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விமர்சனத்திற்கு பயந்து இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம். வேலை செய்கிற இடத்துல கூட அந்த மாதிரி இருக்கலாம், ஸ்கூல்ஸில் காலேஜஸில் அந்த மாதிரி விமர்சனத்துக்கு பயந்து யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி நம்ம இருந்திருப்போம். பட் அதை வேற ஒருத்தவங்க முன்னிறுத்தி நம்ம செஞ்சு தைரியமாக செஞ்சு அவங்க வெற்றி பெறுவாங்க. ஸோ நமக்கு இந்த விமர்சனம், அச்சம் இது எல்லாமே செல்வம் சேர்ப்பதற்கு மட்டும் இல்லை, எந்த விதமான முன்னேற்றத்திற்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தடையாகத்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் விமர்சனத்துக்கு அஞ்சு உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் எதையாவது இழந்திருக்கீங்க அப்படின்னா அதை தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கீங்களா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். விமர்சனத்திற்கு அஞ்சும் மனிதனுக்கு சுய முயற்சி இல்லாமல் போகிறது. இதை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? விமர்சனத்திற்கு அஞ்சும் மனிதனுக்கு சுய முயற்சி இல்லாமல் போகிறது. அவனது கற்பனா சக்தி அழிக்கப்படுகிறது. ஆளுமை முன்னேற முடியாமல் போய்விடுகிறது. அவனது சுயச்சார்பு கெடுக்கப்படுகிறது. அதே போன்று 100 விதங்களில் அவனுக்கு தீங்கு உண்டாகிறது. பெரும்பாலான நேரங்களில் பெற்றோர்களின் விமர்சனம் குழந்தைகளின் மீது சரி செய்ய முடியாத சேதத்தை உண்டாக்கி விடுகிறது. இளம் வயதில் என்னோடு படித்த ஒருவனின் தாயார் அடிக்கடி அவனை நீண்ட குச்சியால் அடிப்பார். இப்படியே இருந்ததால் 20 வயதுக்குள் ஜெயிலுக்குத்தான் போவாய் என்று ஒவ்வொரு முறையும் கூறுவார். 7 வயதிலேயே அவன் அங்கு போக நேர்ந்தது. விமர்சனம் என்பது ஒரு விதமான சேவை. அது நாம் கேட்காமலேயே நமக்கு வேண்டிய அளவு கிடைக்கிறது. இலவசமாக நமது நெருங்கிய உறவினர்களே இந்த வகையில் குற்றவாளிகள். தேவையற்ற விமர்சனத்தின் மூலம் குழந்தைகள் மனதில் தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கும். பெற்றோர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏனெனில் குற்றங்களிலேயே அது மோசமான குற்றமாகும். மனித இயல்பை நன்கு அறிந்த முதலாளிகள் தங்கள் ஊழியர்களை விமர்சிப்பதை விடுத்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கூறுவதன் மூலம் அவர்களை சிறப்பாக செயல்பட வைக்கிறார்கள். பெற்றோர்களும் குழந்தைகளை இதே வகையில் வழிநடத்தினால் அவர்கள் இன்னும் சிறப்பாக இயங்க முடியும். விமர்சனத்தால் அச்சத்தையும் கோபத்தையும் மட்டுமே உண்டாக்க முடியுமே தவிர அன்பையும் பற்றுதலையும் உண்டாக்க முடியாது. இப்போ வந்து விமர்சனம் பற்றிய அச்சத்தின் அறிகுறிகள் நம்மக்கிட்ட அது இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வறுமைக்கு அஞ்சுவது போலவே விமர்சனத்திற்கும் உலகம் முழுவதும் அஞ்சுகிறார்கள். தனி மனிதனின் சாதனைகளை அது மிகவும் பாதிக்கிறது. அவனது சுய முயற்சிகளை அழித்து கற்பனா சக்தியையும் முன்னேற முடியாமல் தடுக்கிறது. இந்த அச்சத்தின் முக்கிய அறிகுறிகள் கீழ்கண்டவை: தன்னை பற்றியே நினைத்தல், நரம்பு தளர்ச்சி, உரையாடும் பொழுதும் புதியவர்களை சந்திக்கும் பொழுதும் தைரியம் இல்லாமல் இருத்தல், மோசமான கை கால் அசைவுகள், பேசும்போது கண்களை நேருக்கு நேர் பாராமை. அடுத்து சமநிலையின்மை, குரலில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாதிருத்தல், மற்றவர்கள் மத்தியில் உடல் தளர்ந்து இருத்தல், தோற்றத்தில் பொலிவின்மை, குறைவான ஞாபக சக்தி. அடுத்து ஆளுமை, முடிவெடுப்பதில் உறுதியின்மை, கவர்ச்சியின்மை, சொல்லும் கருத்துக்களை உறுதியோடு சொல்லாமை, பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்காமல் திசை திருப்புவது, மற்றவர்கள் சொல்வதை ஆராயாமல் ஏற்றுக்கொள்வது. அடுத்து தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பெரிய பெரிய தடை, எல்லா விஷயத்துக்கும் ஒரு பெரிய தடை. தன் தாழ்வு மனப்பான்மையே எனக்கு நன்றாக தெரியும் என்பது போன்ற சொற்களால் மறைத்தல், மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக பெரிய சொற்களை அவற்றின் பொருள் தெரியாமலேயே உரையாடலில் பயன்படுத்துதல், ஆடை அணிவதிலும் உரையாடலிலும்
பாவனைகளிலும் மற்றவர்களை காப்பியடித்தல், பொய்யான சாதனைகளை சொல்லி பெருமையடித்தல், அதன் மூலம் தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ளுதல், ஊதாரித்தனம், அவர்களைப் போல நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் வருமானத்தை மிஞ்சி செலவு செய்தல், சுய முயற்சியின்மை, தன் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் இருத்தல், தன் கருத்தை சொல்ல அஞ்சுதல், மேலதிகாரிகளின் கேள்விகளுக்கு சரியான விடை அளிக்காமல் இருத்தல், பேச்சிலும் நடவடிக்கையிலும் தயக்கம், சொல்லிலும் செயலிலும் பிறரை ஏமாற்ற நினைத்தல். அடுத்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வமின்மை, உடலாலும் மனதாலும் சோம்பேறித்தனம், தன்னை உறுதியாக வெளிப்படுத்தாமல் இருத்தல், முடிவெடுப்பதில் மிகவும் தாமதம் செய்தல், மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடத்தல், மற்றவர்களை முகத்திற்கு முன்னால் புகழ்ந்தும் முதுகுக்கு பின்னால் இகழ்ந்தும் பேசுதல், தோல்வியை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி ஏற்றுக்கொள்ளுதல், யாராவது எதிர்த்தால் உடனே அந்த வேலையை விட்டு வெளியேறி விடுதல், மற்றவர்கள் மீது காரணமின்றி ஐயம் கொள்ளுதல், சொல்லிலும் செயலிலும் சாதுரியமின்மை, தன் தவறுகளுக்கு பொறுப்பேற்று கொள்ளாமை. ஓகேவா, பொறுப்பேற்று கொள்ளாமல் இருப்பது தான் இந்த அறிகுறிக்கான விஷயங்கள். இது எல்லாமே மிகப்பெரிய தவறு. இதையெல்லாம் நீங்க அறிந்து அதை களைந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும். ஓகேவா. அடுத்த பாகம், அதாவது அடுத்த அச்சம் என்ன அப்படின்னா ஆரோக்கியமின்மையால் ஏற்படும் அச்சம். இந்த பயம் உடல் மற்றும் சமூக மரபு ஆகிய இரண்டுமாக இருக்கலாம். வயது முதிர்ந்த பயம் மற்றும் மரண பயம் ஆகியவற்றால் இந்த பயம் உண்டாகிறது. ஏனென்றால் அது மனிதனுக்கு தெரியாத கொடூரமான உலகங்களின் எல்லைகளுக்கு நெருக்கமாக வழிவகுக்கிறது. இந்த ஆரோக்கியமின்மை அப்படின்ற அச்சம் நம்ம மனதளவுலையும் நம்ம ஒரு என்ன சொல்றது தளர்த்திரும். என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு இதாயிருமோ நம்ம உடம்புல இந்த சத்து அந்த சத்தில்லை அப்படின்ற அந்த ஆரோக்கியமின்மை அப்படின்ற அச்சமே மிகப்பெரிய அச்சம் தான். நம்மளை எந்த ஒரு செயலிலும் அடுத்து இறங்க விடாம ஒரு சோர்வு தன்மையை கண்டிப்பா தரும். இதை நீங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்க. எல்லா விஷயங்களும் நான் கேட்குறேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எங்க கூட ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி இன்வால்வா இருக்கீங்க அப்படின்றது நீங்க பண்ணக்கூடிய அந்த ஜஸ்ட் கமெண்ட், அப்புறம் லைக், அப்புறம் ஷேர் பண்றது, இது எல்லாத்தின் மூலியமா தான் எனக்கு தெரிய வரும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே, இதுவும் பாரம்பரியமாக வரும் அச்சமே. ஆரோக்கியமின்மை மரணத்தில் கொண்டு போய் விடும் என்று தொன்று தொட்டு வரும் அச்சம் இது. ஆரோக்கியத்தை விற்பனை பொருளாக கொண்டும் செயல்படும் வியாபாரிகளில் இந்த அச்சத்தை வளர்க்கிறார்கள். தனக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு விட்டால் அது ஒருவேளை மரணத்தில் கொண்டு போய் விடுமோ என்ற சித்திரம் மனிதனின் மனதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் குறைந்தால் ஏற்படும் பொருளாதார விளைவுகளும் அவன் மனதில் அச்சத்தை உண்டாக்குகிறது. மதிப்புமிக்க மருத்துவர் ஒருவர் கூறினார், தன்னிடம் வரும் நோயாளிகளில் 75% பேர் உண்மையில் நோயாளிகள் அல்ல, தங்களுக்கு நோய் இருப்பதாக கற்பனையாக கருதி கொள்பவர்களே. அவர்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருப்பதாக எண்ணிக்கொண்ட உடனேயே அந்த நோய்க்குரிய அறிகுறிகள் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுவதாக மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பா மருத்துவ ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்காமா. இந்த மாதிரி நம்ம உடம்புல இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுடைய மனமே நம்ம ஆழ்மனதின் அற்புத சக்தியில நமக்கு தெரியும் இல்லையா. அதெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதனுடைய விளைவுகள் எவ்வளவு உண்மையானது அப்படின்னு புரியும். நம்ம மனதை அதை நம்ப ஆரம்பிச்சு நம்ம மனதுக்கு அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தூண்டுதல் ஏற்படுத்தி அதை நிஜமாவே உண்டு பண்ணிரும். இதே நாம பாசிட்டிவா நினைச்சோம் அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா நம்ம லைஃபை கொண்டு போகும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. பிகாஸ் நம்ம எல்லாம் ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்தை கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, மனித மனத்தின் சக்தி தான் என்னே, அதனால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். எனக்கு ஆரோக்கியம் இல்லை என்று கழிது கொள்ளும் மனிதனின் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு காப்புரிமை பெற்ற மருந்துகளை விற்பவர்கள் ஏராளமான செல்வத்தை ஈட்டியிருக்கிறார்கள். எளிதில் எதையும் நம்பி விடுகிற மனித சமுதாயத்தின் மீது கடந்த 20 ஆண்டுகளில் இவ்வாறு உண்டாக்கப்பட்ட செலவானது மிக அதிகம். கோலியர்ஸ் வீக்லி என்ற பத்திரிகை இதையொட்டி காப்புரிமை பெற்ற மருந்துகளை விற்பவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளது. உலக யுத்தத்தின் பொழுது நியூயார்க் நகரில் ஃப்ளூ என்ற கொள்ளை நோய் பரவிய போது அந்நகர மேயர் அச்சத்தின் காரணமாக மக்கள் தங்களுக்கு தாங்களே உண்டாக்கி கொண்டிருந்த சேதத்தை குறைப்பதற்காக பல முயற்சிகள் செய்தார். பத்திரிகையாளர்களை அழைத்து கூறினார், மக்களுக்கு பீதியை உண்டாக்கும் வகையில் ஃப்ளூவை பற்றி செய்தி வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு என்னோடு நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விடும் என்று எச்சரிக்கிறேன். பத்திரிகைகள் அந்த நோயை பற்றி மௌனமாக இருந்துவிட்டன. ஒரே மாதத்தில் நோயானது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது.
இது வந்து நம்ம லைஃப்ல என்னுடைய லைஃப்லயும் இந்த மாதிரி இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுட்டோம். அதனால தான் வந்து எங்க நம்ம எந்த ஒரு சோசியல் மீடியா ஆகட்டும், எங்கேயுமே வந்து இந்த விஷயங்கள் இந்த மாதிரியான இந்த அறிகுறி வரும், இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, அத கேட்டு கேட்டு நம்ம மைண்ட்ல சின்னதா சும்மா நம்மளுக்கு சாதாரணமா ஏதோ ஒண்ணு ஏற்பட்டா கூட, ஒருவேளை அந்த நோயா இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற தாட் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறத வந்து அப்படியே நம்ம மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவா கொண்டு போய், அதையெல்லாம் நம்மளுடைய மைண்ட்ல இருந்து விலக்கி மைண்டை வந்து தூய்மைப்படுத்தணும். ஓகேவா? ஸோ அதுக்கு மெடிடேஷன் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தயவுசெய்து எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2025லேருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா லைஃப்பில் எல்லா விதமான விஷயங்கள்ல இருந்தும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வந்து கண்டிப்பாக அடையலாம். ஏதோ ஒரு சில இதில் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல மருதாணி வச்சதுனால யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ மயக்கம் வந்தது அப்படின்றதுனால அது கேள்விப்பட்ட உடனே அந்த மருதாணி வச்ச எல்லாருக்குமே மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து மக்களுடைய மனது அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் இப்படியெல்லாம் ஏற்படுது. சில வருடங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இருந்து மனிதர்களை நோக்கி உங்களுக்கு இந்த நோய் இருக்கிறது என்று அழுத்தமாக சொல்வதன் மூலம் அவர்களுக்கு அந்த நோயை உண்டாக்க முடியும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதே பரிசோதனையை நாங்கள் செய்தோம். 3 நண்பர்களை தேர்ந்தெடுத்து இவர்களின் வீடுகளுக்கு அடிக்கடி சென்று உங்களுக்கு என்ன ஆயிற்று, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களே என்று கேட்க வைத்தோம். முதல் ஆசாமி கேட்ட பொழுது அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் நலமாகத்தான் இருக்கிறேன் என்று உறுதியான பதில் வந்தது. 2ஆம் ஆசாமி கேட்ட பொழுது என்னமோ தெரியவில்லை, உடம்பு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறது என்று பதில் கிடைத்தது. 3ஆவது ஆசாமி சந்தித்த பொழுது தங்களுக்கு ஏதோ நோய் வந்திருக்கிறது என்று அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். இந்த பரிசோதனையை உங்களுக்கு தெரிந்தவர்கள் மீது நீங்களும் செய்து பார்க்கலாம். ஒரு மதத்தின் குறிப்பிட்ட பிரிவினர் இம்மாதிரியாக தங்கள் எதிரிகளின் மீது தங்கள் எண்ணத்தை பதித்து அவர்களை வசப்படுத்துகிறார்கள். மனதில் எழும் ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணமே உடலில் நோயை உண்டாக்குகிறது என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் உண்டு. அப்படிப்பட்ட எண்ணத்தின் உந்து சக்தியை மற்றவர்கள் மனதிற்குள் நாம் செலுத்த முடியும் அல்லது தானே ஒருவன் தனக்குள் உண்டாக்கி கொள்ள முடியும். இப்போ நான் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதே விஷயத்த நம்ம பாசிட்டிவாக கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் நம்ம அந்த விஷயங்களை பாசிட்டிவாக கொண்டு போய் அதை நாம் அந்த எண்ணங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது எல்லோருடைய வாழ்விலும் நன்மை பயக்கதாக இருக்கும். சராசரியை விட அதிக அறிவுள்ள ஒருவன் கூறினான், என்னிடம் யாராவது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் உடனே அவனை ஓங்கி அரைந்து கீழே தள்ளி விடுவேன். இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று தங்குமாறு சில நோயாளிகளிடம் மருத்துவர்கள் கூறுவதுண்டு. ஏனெனில் இடமாற்றத்தின் காரணமாக மனநிலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆரோக்கிய மீன்மைக்கான விதை ஒவ்வொருவரிலும் மனதிலே இருக்கிறது. கவலை, அச்சம், ஆதரவின்மை, காதலில் அல்லது தொழிலில் ஏமாற்றம் போன்றவைகளை இந்த விதையை வேர்விட்டு வளர வைக்கின்றன. பொருளாதார மந்தநிலை இவ்வாறு படலை ஆரோக்கியமற்றவர்களாக ஆக்கியதன் விளைவாக இவர்களுக்கு ஓய்வில்லாத வேலை வந்திருக்கிறது. காதலிலும் தொழிலிலும் ஏற்பட்ட ஏமாற்றமே நோய் வந்துவிடுமோ என்ற அச்சத்திற்கு தலையாய காரணமாக இருக்கிறது. காதலில் ஏமாற்றமடைந்த ஒரு இளைஞன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டான். பல மாதங்களுக்கு அவனுக்கு வாழ்வா சாவா என்ற இழுபறியிலேயே இருந்தான். ஆலோசனை மூலம் குணப்படுத்தும் சிறப்பு மருத்துவரை அழைத்தார்கள். அவர் அழகான ஒரு நல்ல நர்ஸை ஏற்பாடு செய்து அவனை காதலிப்பது போல நடிக்க வைத்தார். வேலைக்கு வந்த முதல் நாளே அவன் மீது அவள் காதலில் விழுந்தது போல நடிக்க ஆரம்பித்தாள். 3 வாரங்களில் அவனை ஆஸ்பத்திரியிலிருந்து அனுப்பிவிட்டார்கள். ஆனால் வேறொரு நோயுடன், ஆம், அந்த நர்ஸ் மீதான காதல் நோய், அவரது நோய்க்கு வழங்கப்பட்ட மருந்து பொய்யானதுதான். ஆனால் நர்சு மீதான காதல் மெய்யானது. அவர்கள் சீக்கிரமே திருமணம் செய்து கொண்டார்கள். இதை எழுதி கொண்டிருக்கும் போது இருவரும் பூரணமான ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள். இதெல்லாம் நிஜமா நடந்தது. ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்றீங்க, நீங்க சொல்ற விஷயங்கள்ல வந்து ஏதாவது உண்மை, அதாவது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதையும் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்மள ஒரு அத்தியாயம் படிக்கும் போதே அதுல இருந்து எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி நிஜமா நடந்த விஷயங்களையும் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம கேட்டீங்க அப்படின்னா முழுவதுமாக என்ன சொல்லியிருக்காங்க, அது நம்மளுடைய லைஃபுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆரோக்கியமின்மையால் ஏற்படும் அச்சத்தின் அறிகுறிகள். உலகம் முழுவதிலும் நிலவும் இந்த அச்சத்தின் அறிகுறிகள் இப்படி இருக்கும். அது என்னென்ன அப்படின்றாங்க. தன்னாலோசனை. எதிர்மறையாக தன்னாலோசனை தத்துவத்தை பயன்படுத்தினால் இருக்கின்ற எல்லா நோய்களின் அறிகுறிகளும் தன்னிடம் இருப்பதாக தோன்றும். இவர்கள் கற்பனையான நோய்களை அனுபவித்து அதை பற்றியே எல்லாரிடமும் பேசிக்கொண்டு இருப்பார்கள். யார் சொன்னாலும் அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடுவார்கள். எப்போதும் நோய்கள், அறுவை சிகிச்சைகள், விபத்துகள் என்றே பேசிக்கொண்டிருப்பார்கள். பயிற்சி பெற்றவர்களின் ஆலோசனையை பெறாமல் தாங்களாகவே புதிய உணவு முறைகளையும் பின்பற்றுவார்கள். உடற்பயிற்சிக்கும் உடலின் எடை குறைவதற்கும் பரிசோதனை முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். பாட்டி வைத்தியம், காப்புரிமை பெற்ற மருந்துகள், பொய்யான மருத்துவர்களின் மருந்துகள் என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வார்கள்.
இதில் இந்த விபத்துகள் பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, அறுவை சிகிச்சை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்கன்றாங்க இல்லையா. இந்த மாதிரி பொதுவாகவே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நெகட்டிவாகவே பேசுவாங்க. அவங்க கிட்ட போய் நின்னாலே ஒரு நெகட்டிவ் வைப்பு நமக்கு தெரியும். அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து அப்புறட்டாக கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் எந்த விஷயம் எடுத்தாலுமே அவங்களுடைய லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது, யார் எந்த விஷயத்த பேசினாலுமே அவங்க நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் கிட்ட நீங்கள் பக்கத்தில் போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் வந்து நம்மளால் அதை திருத்தவே முடியாது. ஒரு சிலர் வந்து திருந்துவாங்க, ஒரு சிலர் திருந்தவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்கள விட்டு நாம் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த ஹைப்போகாண்ட்ரியா. இல்லாத நோயை இருப்பதாக கற்பனை செய்தல், உடல்நிலை சரியில்லை என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருத்தல், நோய்களின் மீதே கவனமாக இருத்தல், தனக்கு நோய் வரப்போகிறது என்று எதிர்பார்த்து இருத்தல் முதலியன. எந்த மருந்தாலும் இந்த நிலைமையை குணப்படுத்த முடியாது. எதிர்மறை எண்ணங்களால் இது உண்டாக்கப்பட்டது. எனவே நேர்மறை எண்ணங்களை பயன்படுத்தினால்தான் இதை தீர்க்க முடியும். இந்த நிலைமையை ஹைப்போகாண்ட்ரியா என்பர். நோயை விடவும் அந்த நோய் வந்துவிடுமோ என்ற எண்ணம் ஆபத்தானது. நரம்பு சம்பந்தப்பட்ட பெரும்பாலான நோய்கள் இம்மாதிரி கற்பனையிலிருந்து உண்டாகுவையே. உடற்பயிற்சி. ஆரோக்கியமின்மை என்ற அச்சம் சரியான உடற்பயிற்சி செய்ய விடாமல் குறுக்கிடும். இதுவே வெளி வாழ்க்கையை பாதித்து உடல் பருமனில் கொண்டு வந்து விடும். எளிதாக பாதிக்கப்படுதல். நம்ம லைஃப்ல வந்து உடற்பயிற்சி அப்புறம் இந்த மெடிடேஷன் ரெண்டுமே வந்து மன உடல் ரெண்டுமேக்கான ஒரு நல்ல ஒரு நிலைக்காக நம்மளை வந்து கொண்டு போகும். ஸோ தயவு செய்து மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓகேவா, வீக்லி டெய்லியுமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 1 or 2-3 days அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களாலேயே வந்து அதை விட முடியாது. நம்ம அதை செய்யலை அப்படின்னா நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், என்னடா இன்றைக்கி நம்ம மெடிடேஷன் செய்யலை, என்னடா இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை தயவு செய்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளுடைய வாழ்க்கைக்காக. ஓகேவா. ஓகே. அடுத்த உடலின் இயற்கையான எதிர்ப்பு சக்தியை சிதைத்து அதில் நோய்கள் வருவதற்கேற்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலும் வறுமை என்னும் அச்சமே இதற்கு காரணமாகிறது. உதாரணமாக, காசில்லாதவன் நோய் வந்துவிட்டால் டாக்டர்களுக்கும் ஆஸ்பத்திரிக்குமே பணம் தேவைப்படுமே என்று கவலைப்படுகிறான். இந்த கவலையானது அவனை அதிக நேரம் நோயை பற்றி சிந்திக்க வைக்கிறது. நோய் வந்து இறந்து போனால் தன்னை எங்கே புதைப்பது, கல்லறை அமைக்க எவ்வளவு செலவாகும் என்பது போன்ற எண்ணங்கள் அவனை ஆட்கொள்கின்றன. அடுத்து அனுதாபம் தேடுதல். தனக்கு ஏதேனும் ஒரு நோய் இருப்பதாக கூறி மற்றவர்களிடம் அனுதாபம் தேடுதல். தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தவிர்ப்பதற்காகவே பெரும்பாலும் இப்படி செய்கிறார்கள். தங்கள் சோம்பலையும் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமையையும் மறைப்பதற்காக இப்படி செய்வதுண்டு. அடுத்து அளவுக்கு மீறிய விஷயங்கள். நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை நீக்காமல் அதிகமான மது அருந்துவதிலும் போதை மருந்துகளை உட்கொள்வதிலும் மனதை ஈடுபடுத்துவது. நோய்களை பற்றிய தகவல்களை படித்துவிட்டு தனக்கு ஒருவேளை அந்த நோய் வந்து விட்டதோ என்று கவலைப்படுதல். மருந்துகள் பற்றிய விளம்பரங்களை ஆர்வத்தோடு படித்தல். இதுல வந்து ரொம்ப முக்கியமா இந்த ஆரோக்கியமின்மை அப்படின்றதற்கு நான் கொடுக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சொல்யூஷன் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த சோசியல் மீடியாஸ்ல மற்ற எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த நோயை பற்றி நெகட்டிவான விஷயங்களை பற்றி பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு விதமான நோய் அறிகுறிகள் சொல்லுவாங்க. அது மேபி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அது இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அதவே தான் திங்க் பண்ணுவோம், ஓ நமக்கு அப்படி இருக்குமோ அப்படின்னு. இதை கேட்குற உங்களுக்கு மட்டும் ஒரு சிலர் ஐயோ நம்ம அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 95% எல்லாரும் இப்படி தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து நாம் விலகி இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பிக்கஸ்ட் சொல்யூஷன். அப்புறம் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதாக நம்மளே கற்பனை செய்து கொள்ள மாட்டோம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து காதலை இழக்க போகிறோமோ அப்படின்ற அச்சம், அப்புறம் முதுமை பற்றிய அச்சம், மரணம் பற்றிய அச்சம், அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதை எப்படி நாம் தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.